நம்முடைய தியானத்திற்காக சங்கீதம் 70வது சங்கீதம் 4வது வசனம். சங்கீதம் 70:4. உம்மை தேடுகிற யாவரும் உம்மில் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக. உமது இரட்சிப்பில் பிரியப்படுகிறவர்கள் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்வார்களாக. ஆமென். இந்த வசனத்தில் நாம் பார்க்கிறோம், சங்கீதக்காரன் எழுதுகிற வார்த்தை, உம்மை தேடுகிற யாவரும் உம்மில் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக. இந்நாட்களில் எத்தனையோ தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள், ஆனால் தேவனை தேடுகிற ஒரு அனுபவம் இல்லை. இதனால் பலவிதமான சோதனைகள், பலவிதமான பிரச்சனைகள், பலவிதமான தேவைகள், பலவிதமான சோதனைகள், பிரச்சனைகள், வியாதிகள், போராட்டங்கள், பலவித சோதனைகள் நெருக்கிறது. அப்பொழுது என்ன சொல்வார்கள்னா, சங்கீதத்தில் இன்னும் அதுக்கும் ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு, நீதிமானுக்கோ அநேக துன்பங்கள் வரும், ஆனாலும் அவைகள் எல்லாவற்றினின்றும் தேவன் அவனை விடுவிப்பார் என்று சொல்லுவார்கள். அல்லேலூயா. அப்போ அருமையான தேவனுடைய பிள்ளையே, உண்மையாகவே நாம் தேவனுடைய சமூகத்தில் இருந்து இப்படிப்பட்ட சோதனைகள் வருமானால் நாம் சொல்ல வேண்டிய வார்த்தை சரி, அந்த வசனம் சரி. ஆனால் சில குடும்பங்களில் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுவார்கள், அவர்களுடைய வாழ்க்கையில் தேவனை தேடுகிற ஒரு அனுபவம் இராது. தேவனை தேடுவது எப்படி என்று தெரியாது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பார்கள். கிறிஸ்தவர்கள் என்று பெயர் சொல்லத்தக்கதாக, ஒரு கிறிஸ்தவர்கள் என்று சொல்லத்தக்கதாக அவர்கள் இருப்பார்கள். அப்போஸ்தலர் 11வது அதிகாரம் 26வது வசனத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை, அவர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்று அந்நாள் முதற்கொண்டு பெயர் வழங்கப்பட்டது என்று நாம் பார்க்கிறோம். ஏன் அவர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்று பெயர் வழங்கப்பட்டது? அவர்கள் இயேசுவை பற்றி பிரசங்கிக்க தொடங்கினார்கள். இயேசு கிறிஸ்துவை பற்றி பிரசங்கிக்க தொடங்கினபடியினாலே அவர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்று பெயர் வழங்கப்பட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, எங்க ஊர்களில் நீங்க கிராமத்தில் நீங்கள் பார்ப்பீர்களானால் இன்னும் கிராம பாட்டி தாத்தாமார் சொல்லுவார்கள், அவர்கள் வேதக்காரர் என்று சொல்லுவார்கள். ஏன் வேதக்காரர் என்ற பட்டம் வந்தது? அந்த காலத்தில் வேத புத்தகம் பெரிய ஒரு பைபிளாக இருந்தது, பெரிய வேத புத்தகமாக இருக்கும். அப்பொழுது அவர்கள் இடுப்பில் ஸ்டைல் அப்படி தூக்கி நடக்க முடியாது. இப்பொழுது சில தேவனுடைய ஊழியக்காரர் என்று சொல்லுகிறார்கள், அவர்கள் காரில் இறங்கி வரும்போது அதையும் யூடியூப்பில் எடுத்து போடுகிறார்கள். இப்படி காலேஜ் ஸ்டூடெண்ட் எப்படி நடந்து வருகிறாரோ, புக்கு சாதாரண ஒரு புக்கை எடுத்து அந்த மாதிரி ஸ்டைல் அப்படி நடந்து வருகிறார். ஸ்டைல் அப்படி எடுத்து வச்சுட்டு ஒரு கையில மொபைலை நோண்டிட்டு அப்படி ஸ்டைலா உள்ளுக்குள்ள வருகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆனா அப்பொழுது அப்படி அல்ல. புத்தகம் பெரிய புத்தகமாக இருக்கும், அதை ஒரு கையால் தூக்க முடியாது. அவர்கள் தலையில் வைத்து அப்படி சுமந்து வருவார்கள். அதை பார்த்து அந்த கிராம ஜனங்கள், அவர்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை, கொடுக்கப்பட்ட வார்த்தை வேதக்காரர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதக்காரர்கள் என்று, கிறிஸ்தவர்கள் என்று பெயர் வழங்கலாம், ஆனால் தேவனை தேடுகிற ஒரு அனுபவம் நமக்குள் இருக்கிறதா? எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, தேவனை தேடுகிற ஒரு அனுபவம் நமக்குள் இருக்குமானால் நாம் மகிழ்ந்து களி கூறுவோம்.
ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சி உண்டாகும், கலிகூறு உண்டாகும், ஜெய ஜெய கம்பீர துணி கேட்கப்பட்டு கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. நீதிமானுடைய கூடாரங்களில் ஜெய கம்பீர துணி கேட்கப்படும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, அப்படிப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளைகளாக நாம் அவரை தேடும்போது நிச்சயமாகவே நம்முடைய கூடாரங்களில், நம்முடைய மனதில், நம்ம ஒவ்வொருடைய குடும்பத்தில், ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் சந்தோஷம், மகிழ்ச்சி பொங்கி பொங்கி வழி. ஹல்லேலூயா. அதனால்தான் பரிசுத்த பவுலை பற்றி நாம் தியானிக்கும் போது அவர் சிறைச்சாலையில் இருக்கிறார். சிறைச்சாலையில் இருக்கிற மனிதர் பயங்கர வேதனையோடு இருப்பார். எப்பொழுது என்னை விடுவிப்பார்கள், எப்பொழுது எனக்கு ஒரு விடுதலை வரும்? ஆனா பரிசுத்த பவுல் அந்த ஒரு கவலையே படல. அவருடைய ஏக்கம், நான் சந்தோஷமா இருக்கிறேன், நீங்களும் சந்தோஷமா இருக்கணும். ஹல்லேலூயா. அவருக்குள் இருந்த சந்தோஷம் எப்படி வந்தது? அவர் எப்பொழுது கர்த்தரை தேடுகிற ஒரு தெய்வ மனிதர், எப்பொழுதுமே கர்த்தரை தேடுகிற ஒரு தெய்வ மனிதர். அதனால்தான் பிலிப்பியர் 4வது அதிகாரத்தில் 6வது வசனத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் ஒன்றை குறித்து கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவருடைய சொந்த அனுபவத்தில் இருந்து அவர் சொல்லுகிறார், நான் சிறைச்சாலையில் இருக்கிறேன் என்று நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஆனால் ஒன்று செய்க, நான் என் கர்த்தரை தேடி எப்படி நான் சந்தோஷமா இருக்கிறேனோ அப்படியே நீங்களும் கர்த்தரை தேடி என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள் என்று பிலிப்பியர் 2வது அதிகாரம் 2வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை வாசியுங்கள். நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்புள்ளவர்களுமாய் இருந்து இசைந்த ஆத்துமாக்களை ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, பரிசுத்த பவுலுடைய சந்தோஷம் என்ன? நான் கர்த்தரை தேடுகிறபடியினால் என் தேவன் என்னை சந்தோஷமா வைத்திருக்கிறார். நான் சிறைச்சாலையில் இருந்தாலும், நான் பாடுகள் பட்டாலும், பலவீனங்கள் பட்டாலும், வியாதிகள் வந்தாலும் என் தேவனுக்கு நான் மகிழ்ந்து கலிகூறுகிறேன். ஹல்லேலூயா. இதே போல் நீங்களும் சந்தோஷமா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, நாம் கர்த்தரை தேடுகிற ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது நிச்சயமாகவே நாம் மகிழ்ந்து கலிகூற கர்த்தர் உதவி செய்வார். இன்று நாம் தியானிக்க போகிறோம், யார் யார் கர்த்தரை தேடினார்கள், யார் யார் தேவனுடைய சந்தோஷத்தையும் பெற்றுக்கொண்டார்கள் என்று நாம் தியானிக்க போகிறோம். ஒன்று வாசிங்க. 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசிப்போம். 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 1வது வசனம். அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது. அப்பொழுது அன்னாள் என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, உம்முடைய ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன். அல்லேலூயா. ரட்சிப்பினால் நான் சந்தோஷப்படுகிறேன், என் கொம்பு களி கூறுகிறது. அன்னாளுக்கு எப்படி சந்தோஷம் வந்தது? அன்னாள் ஒரு கிளேசம் உள்ள ஒரு ஸ்திரீ, பாடுகள் நிறைந்த ஒரு ஸ்திரீ. அன்னாள் அம்மாவுக்கு எப்படி ஒரு சந்தோஷம் வந்தது? 1வது அதிகாரம்
நீங்கள் 9-10 வசனத்திலிருந்து நீங்கள் வாசிக்கும் போது அன்னாளுடைய அந்த 1வது அதிகாரம் 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. சீலோவிலே அவள் புசித்து குடித்து எழுந்த பிறந்தபோது அவள் போய் மனம் கசந்து கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. சேனைகளின் கர்த்தாவே, உமது அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்தருளும். உமது அடியாளை மறவாமல் நினைத்தருளும். உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரக்கன் கத்திப்படுவதில்லை. ஹல்லேலூயா சொல்லுங்க, எல்லாம் சொல்ல ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த அன்னாள் அம்மாவுக்கு சந்தோஷம் எப்படி வந்தது? தேவனை தேடும் போது, தேவனுடைய சமூகத்தில் வந்து அவரை நோக்கி தேடணும், அவரை நோக்கி தேடணும். எப்ப சமயம் கிடைக்கிறதோ, சமயம் வாய்த்தாலும் சரி வாய்க்காவிட்டாலும் சரி, சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ண பரிசுத்த பவுல் சொல்லுகிறார். அதே போல் நாமும் கூட சமயம் கிடைத்தாலும் சரி கிடைக்காவிட்டாலும் சரி, நாம் ஒவ்வொரு வேலைகளை செய்து கொண்டிருந்தாலும் சரி, என் இயேசு, என் இயேசு, என் இயேசு, என் இயேசு எனக்கு போதும், என் இயேசு எனக்கு போதும், இயேசுவே இயேசுவே என்று கூப்பிட கூப்பிட நம் உள்ளத்தில் ஒரு சந்தோஷத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, பிரச்சனை நேரத்தில் மாத்திரம், தேவைகள் நேரத்தில் மாத்திரம், ஜெப நேரத்தில் மாத்திரம், அந்த நேரத்தில் மாத்திரம் நாம் ஆண்டோட சமூகத்தில் போய் மிளகா படிட்டு கதறினால் மாத்திரம் அல்ல, எப்பொழுதுமே ஜெபிக்க வேண்டும் என்று பரிசுத்த வேதாகமத்தில் பரிசுத்த பவுல் சொல்லி இருக்கிறார். 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரத்தில் நான் வாசிக்கும் போது 18 வசனம் நினைக்கிறேன், அதில் ஒரு வசனம் போட்டிருக்கோம், நீங்கள் எப்போதும் ஜெபம் பண்ண வேண்டும், இடைவிடாமல் ஜெபம் பண்ண வேண்டுமா? இடைவிடாமல் ஜெபம் பண்ண வேண்டும். ஆனா இயேசு என்ன சொன்னார்? லூக்கா 18வது அதிகாரத்தில் நீ வாசிக்கும் போது, லூக்கா 18:1 நீ வாசிக்கும் போது இயேசு சொன்ன வார்த்தை என்ன? சோர்ந்து போகாமல் எப்பொழுது ஜெபம் பண்ண கடவுள். ஹல்லேலூயா. சோர்ந்தே போகக்கூடாது. நம்முடைய இயேசு நமக்கு சொல்லி கொடுத்த வார்த்தை, ஜெபத்தை விடக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. ஜெபம் தான் நம்முடைய உயிர். ஜெபம் இல்லை என்றால் ஒரு மனுஷனுடைய முதுகெலும்பு போனது போல. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் ஜெபம் இருக்குமானால் அவனை அப்படியே தூக்கி நிறுத்துங்க. அந்த குடும்பத்தில் ஜே ஜே கம்பீர துணி கேட்டுக்கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, எப்பொழுதுமே ஜெபிக்கணும் என்பதை பற்றி இயேசு லூக்கா 18வது அதிகாரத்தில் நல்ல ஒரு உதாரணமா ஒரு ஊமையை சொல்லியிருக்கிறார். ஊமை என்று சொன்னா ஒரு கதையை சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார். ஒரு ஊர்ல ஒரு பொல்லாத மனுஷன் தானா. அந்த மனுஷன் எப்படிப்பட்டவனா? தேவனுக்கு பயப்படாதவன், இன்னொன்னு மனுஷனை மதிக்காதவன். பொல்லாதவன், மனுஷனை மதிக்காதவன், தேவனுக்கு பயப்படாதவன். மனுஷனை மதிக்காதவன் ஒரு மனுஷனையே மதிக்கலன்னா ஒரு விதவை ஸ்திரீ எப்படி மதிப்பான்?
இந்த காலத்திலே சில கிராமங்கள்ல விதவைகளை அப்படி ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க. இந்த காலத்துல சில விதவைகள் நல்ல காரியத்துல பங்கெடுக்க முடியல, ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க. அப்போ அந்த மனுஷனையே மதிக்காத ஒரு பொல்லாத ஒரு நியாயாதிபதி, அந்த கிராமத்துக்கு நியாயாதிபதி அவன்தான். என்ன பிரச்சனை ஆனாலும் அவனை தான் போய் பார்க்கணும். அப்படிப்பட்ட ஒரு பொல்லாத ஒரு மனுஷன், தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷனை மதியாதவனும் ஆகிய ஒரு நியாயாதிபதி. அந்த நியாயாதிபதி இடத்துல ஒரு விதவை ஸ்திரீ, எனக்கு நியாயம் செய்யும் ஐயா, எனக்கு நியாயம் செய்யும், எனக்கு நியாயம் செய்யும் என்று ஒவ்வொரு நாளும் அவள் தொந்தரவு பண்ணிக்கொண்டே இருக்கிறாள். கொஞ்ச நாள் போக அந்த பொல்லாத மனுஷன் அந்த விதவை ஸ்திரியை கண்டு கொள்ளவே இல்லை. இந்த விதவை ஸ்திரியை என்ன செய்வது, ஏதாவது பண்ணி விட்டுலாம் பிளான் பண்ணிட்டு இருக்கிறான். ஆனா விடல. எத்தனையோ வேலை ஆட்களை விட்டு நீங்க வராத வராத தடை பண்ணிருப்பான். ஏன்னா பொல்லாத மனுஷன் அவன். இந்நாட்கள் கூட பெரிய பெரிய ஆட்களை பார்க்கும்போது அவங்களுடைய சீஷர்கள் என்ன செய்யறாங்க, அவர் இடம் கொடுத்தாலும் சீசல் இடம் கொடுக்க மாட்டாங்க. ஒரு பழமொழி உண்டு, தெய்வம் கொடுத்தாலும் எது சொல்லுவாங்களே, பூசாரி கொடுத்தாலும் அந்த மாதிரி ஒரு பழமொழி. அதே போல சில ராஜாக்கள் நம்மளை விரும்புவாங்க, ஆனா அவங்களுடைய சீஷர்கள் அவர்கிட்ட கொண்டு போக விட மாட்டாங்க, கொண்டு போக மாட்டாங்க. பல சட்டத்திட்டங்களை பேசுவாங்க. ஐயோ அவர் அப்படி அப்படி இப்படி அங்க போக முடியாது, அவர் அங்க பார்க்க முடியாது, அந்த நேரத்துக்கு வர முடியாது, அப்படி இப்படி அவர் பேசுவாங்க. அதே போல அவங்களுடைய சீஷர்கள் அநேக பேர் அந்த விதவை ஸ்திரியை ஏதாவது சொல்லி வரவிடமாக்கியிருப்பாங்க. ஆனா அந்த விதவை ஸ்திரி ஒண்ணுமே கண்டுக்கல. நீ இன்னொரு உதாரணத்தை கூட பைபிள்ல வாசிக்க முடியும். ஒரு குருடன், அந்த வசனம் எங்க இருக்குன்னு தெரியல, ஒரு குருடன் பழி போக்கு. நன்றிமா, வாசிமா. பாத்தீங்களா, ஜனங்கள் வருகிற சத்தத்தை கேட்டு கேட்டீங்களாங்க? என்ன செய்யறாங்க? முன்னடப்பவர்கள் இயேசுவோட சீடர்கள் என்ன சொல்றாங்க? அதட்டுறாங்க. ஏ கத்தாத, சுப், அமைதியாரு, அவர் பெரிய மனுஷன் வந்துட்டு இருக்கிறாரு, நீ கத்திட்டு இருக்கிய, அமைதியாரு. அவர் அமைதியா இருந்தாரா? என்ன செஞ்சாரு? இன்னும் அதிகமாக அவனோ தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று மிகவும் அதிகமான சுரத்த சத்தமாக கூப்பிட ஆரம்பிச்சார். ஹல்லேலூயா. அதே அதிகாரத்துல தான் இயேசு சொல்லி இருக்கிறார். பாத்தீங்களா, எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, இது இயேசு சொன்ன வார்த்தை இல்லை, இது நடந்த சம்பவம். குருடனை பற்றி சொன்ன வார்த்தை இது உண்மையாகவே நடந்தது. அதே போல் அந்த நியாயாதிபதியுடைய வீட்டில் கூட அநேக சீஷர்கள் இருந்திருப்பார்கள். அந்த சீஷர்கள் அவர்களை விரட்டுகிறார்கள், வராத வராத. அந்த விதவை ஸ்திரீ விடல, தொந்தரவு பண்ணி கொண்டே இருக்கிற, ஒவ்வொரு நாளும் வந்து கொண்டே இருக்கிறாங்க. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, ஒரு நாள் அந்த நியாயாதிபதி தன்னுடைய மனதில் சிந்திக்கிறார், இந்த விதவைக்கு நான் ஒன்று செய்ய வேண்டும், நியாயம் செய்ய வேண்டும். அதுக்கு பிறகு இயேசு சொல்லுவார். அந்த வசந்த வாசிங்க 6வது அதிகாரமா 6வது வசனமா
லூக்கா 18:6. பின்னும் கர்த்தர் அவர்களை நோக்கி, அநீதி உள்ள அந்த மனுஷன் அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி கூப்பிடுகிற, இரவு பகலும் அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கை ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையா இருக்கக்கூடாது, ஒரு வேதக்கார வாழ்க்கையா இருக்கக்கூடாது. இயேசுடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இயேசுடைய பிள்ளைகள் எப்பொழுதுமே அப்பாவை தேடுவாங்க. இப்ப என்ன ஆனாலும், என்ன தேவானாலும் யார்கிட்ட கேட்பீங்க? தம்பி பிரான்சிஸ், யார்கிட்ட கேட்பீங்க தம்பி? உடனே அப்பாட்ட கேட்க மாட்டியா? அப்பாட்ட கேட்பா. ஹல்லேலூயா. எப்படி நம்ம அப்பா கிட்ட கேட்கிறோமோ அதே போல ஏசப்பாட்ட கேட்கணும். என்னன்னாலும் சரி, எப்படி நாம் ஏசப்பாட்ட கேட்கிறோமோ அதே, மன்னிக்கோ, நம்முடைய அப்பா கிட்ட அம்மா கிட்ட கேட்கிறோமோ அந்த உரிமையோடு நாம் ஏசப்பாட்ட கேட்கணும். விடாப்படியா கேட்கணும். எனக்கு தந்துதான் ஆகணும், எனக்கு தரணும், எனக்கு தரணும். விடாப்படியா கேட்கும்போது நிச்சயமா அவர் தருவாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அண்ணாள் அப்படிதாங்க. அண்ணாளுடைய ஜெபம் தேவ சமூகத்துல வந்து அவங்க செபிக்கிறாங்க. அவங்க செபித்த செபத்திற்கு தேவன் பதில் கொடுத்தார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, இந்நாட்கள்ல அந்த அண்ணாளை போல நாம் இருக்கணும். ஆணானாலும் சரி, பெண்ணானாலும் சரி, இது எல்லாம் பெண்களுக்கு ஏற்ற ஸ்டடி அப்படி அல்ல. ஆண்களும் அதே போல மாற வேண்டும். அந்த பெண், அந்த அண்ணாள் அம்மா என்ன செய்யறாங்க, அவங்களுடைய சுபாவத்தை கொஞ்சம் இதுல நம்ம தியானிக்க போகிறோம். அந்த அம்மா ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த சபை போதகர் ஏலி என்ன சொல்றாங்க? தம்பி என்ன சொல்றாங்க? நீ குடிச்சு மது போதையில புலம்பிட்டு இருக்கிய, ஏன் அப்படின்னு கேட்கிறாங்க. உடனே அண்ணாள் அம்மா என்ன சொன்னாங்க? வாசிங்க அந்த வசந்த வாசம். அதற்கு அண்ணாள் பிரதியுத்தரமாக, அப்படி அல்ல என் ஆண்டவனே. பாருங்க எவ்வளவு தாழ்மையான ஒரு பிரதியுத்தரம். எத்தனை அவசரம்? அந்த பக்கத்தை சொல்லு, பக்கம் 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 சொல்லு. 339வது பக்கம், 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 15வது வசனம். 339வது பக்கம், பக்கத்தை சொல்லி சொல்லு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில நாம் எப்படி இருக்கிறோம்? நீங்க தான் ஒரு இடத்துல ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறீங்க, அழுது அழுது ஜெபம் பண்றீங்க. என்ன எத்தனை பாட்டில் குடிச்சிட்டு வந்தாப்பா, இப்படி குடிச்சிட்டு வெறியோடு போதையோடு இருக்கிறிய அப்படி கேட்டால் நமக்கு எவ்வளோ கோபம் வரும் தம்பி? கோபம் வருமா? அந்த ஊழியக்காரர் என்ன செய்யலான்னு வரும் இல்லையா? இவெல்லாம் ஒரு ஊழியக்காரனா, இவெல்லாம் ஒரு ஊழியக்காரனா, ஊழியக்காரனா ஏன் இருதயத்தின் நினைவு அவனுக்கு தெரியாதா? என் இருதயத்தின் வேதனை அவனுக்கு தெரியாதா? கேட்போமா கேட்க மாட்டோமா? கேட்போம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகள், சில காரியத்தை தேவனுடைய ஊழியக்காரருக்கு மறைத்து வைப்பார், சில காரியத்தை தேவனுடைய ஊழியக்காரருக்கு வெளிப்படுத்துவார்.
எல்லாம் ஆண்டவர் தம்முடைய ஊழியக்காரருக்கு வெளிப்படுத்த அவர் கூடாத காரியம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, அவர் தேவனுடைய தாசன். ஏழு யார் யார் தேவனுடைய சமூகத்தில் சேர வேண்டுமோ அவருடைய பலி வஸ்துகளை கொண்டு வந்து பலிபீடத்தில் கொண்டு போய் அவர் பலி செலுத்துகிற தேவனுடைய மனுஷன். அப்படிப்பட்ட ஒரு தேவனுடைய மனுஷன் இப்பொழுது பாருங்க, அந்த அம்மா வேதனையோடு அழுறாங்க. ஏன்? என் கூட இருக்கிற பெண்ணினால், என் புருஷனுக்கு வாக்கப்பட்டிருக்கிற இரண்டாவது வாக்கப்பட்டிருக்கிற பெண்ணினால் என்னை அற்பமா என்றா. அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தை வேதனைப்படுத்துது. அம்புகளை போல அவர் பேசுகிறார். அந்த வேதனை தாங்க முடியாம நானோ தேவனுடைய சமூகத்தில் கதறிக் கொண்டிருக்கிறேன். இந்த மனுஷன், இந்த தேவ மனுஷன் எப்படி பேசுறாரு? எப்படி அந்த வார்த்தை? எப்படிப்பட்ட வார்த்தை தம்பி? எரிகிற நெருப்புல இன்னும் எந்த எண்ணெய? சில எண்ணெய் ஊத்துனா, தேங்காய் எண்ணெய் ஊத்துனா அணைஞ்சிரும். பெட்ரோல் ஊத்துனா எரியும். ஹல்லேலூயா. சில எரிகிற தீல பெட்ரோல் ஊத்துன மாதிரி அந்த ஏழி தேவனுடைய தாசன் கேட்கிற வார்த்தை. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, நாம் கற்றுக்கிட இந்த அண்ணாள் அம்மாவிடம் நிறைய பாடங்கள் உண்டு. உடனே அந்த அம்மா என்ன சொல்றாங்க? சாந்தமான ஒரு பிரதியுத்தரமாக சொல்றாங்க, அப்படி அல்ல ஆண்டவனே. ஆண்டவனே என்ன அர்த்தம்? ஆண்டவனே என்ன அர்த்தம்? தேவனுடைய ஸ்தானத்தில் வச்சிருக்கிறாங்க. தேவனுடைய ஊழியக்காரர் தேவனுடைய ஸ்தானத்தில் இருக்கிறாங்க. அந்த அம்மா கொஞ்சம் கூட அந்த ஊழியக்காரரை விட்டு கொடுக்கல. அந்த ஸ்தானத்தில் பார்க்கிறாங்க, ஓ இவர் தேவனுடைய ஊழியக்காரர், இவர் தேவனுடைய ஊழியக்காரர், அவர் தேவனுடைய ஊழியக்காரரை நான் ஒருபோது துக்கப்படுத்தக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, என் ஆண்டவனே, அப்படி அல்ல ஆண்டவனே. எவ்வளவு சாந்தமான ஒரு பிரதியுத்தரம் பாருங்க. அப்படி அல்ல ஆண்டவனே, நானோ. அந்த வசனம் கீழே அடுத்த வசனம், அடுத்த வார்த்தை, நான் மன கிளேசமுள்ள ஸ்திரீ, நான் திராட்சரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை ஐயா. நான் கர்த்தருடைய சன்னதியில் என் இருதயத்தை ஊற்றி விட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தருடைய சமூகத்தில் என் இருதயத்தை ஊற்றி விட்டேன். நான் மது குடிக்கல, திராட்சரசம் குடிக்கல. நான் ஒரு மன கிளேசமுள்ள ஸ்திரீ ஐயா. என் வேதனையை நீங்க புரிஞ்சிடுங்க ஐயா. என் வேதனையை புரிஞ்சு நீங்களும் எனக்காக தேவனிடத்து பரிந்து பேசுங்க ஐயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, நாம் எப்படி இருக்கிறோம்? இந்த அன்னாளை போல நாம் இருக்கிறோமா? அன்னாளுடைய ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குதா? சிலருடைய வாழ்க்கையில் அன்னாளை போல அதிகமா ஜெபிப்பாங்க. அன்னாளை போல அல்ல, அன்னாளை விட அதிகமா ஜெபிப்பாங்க. ஆனா அவங்களுடைய சுபாவங்கள் வேறு விதமா இருக்கும். சுபாவங்கள் வேறு விதமா இருக்கும். ஜெபிக்க போகும்போது நம்ம எப்படி இருக்கணும்? லூக்காவிலேயே மத்தேயுவில் ஒரு வசனம் உண்டு, உன் காணிக்கை நீ செலுத்த போவாயனா போகும்போது உன் சகோதரனோடு நீ ஒப்புரவாகு. காணிக்கை என்று சொல்லும்போது
தேவனை சந்திக்கிற இடம், தேவனை சந்திக்கிற இடம், ஜெபிக்கிற இடம், ஜெபப்பீடம். நீங்கள் ஜெபிக்க போகும்போது நீங்கள் யாரோடையாவது கசப்பா, வைராக்கியமா, கோபமா இருப்பீங்கன்னா அந்த ஜெபம் கேட்கப்படாது. இதை சிலர் புரிந்து கொள்ளாம அண்ணாலை விட அதிகமா ஜெபிப்பாங்க. ஆனா அவங்ககிட்ட ஏதாவது பேசிட்டா மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசுவாங்க. ஏன்? சுபாவம் மாறல, சுபாவம் மாறல. ஆவியின் கனி பெற்றுக்கொள்ள முடியல. ஏன்? எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, ஆவின் கனிகளை பற்றி நாம் எங்க வாசிக்கிறோம்? கலாத்தியர் 5வது அதிகாரம் 26வது அதிகார வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். கலாத்தியர் 5:26 அதில் சொல்லப்பட்டிருக்கும். எல்லா கனிகளும் நமக்கு தேவை. ஆவின் கனியும் அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமே இல்லை. இதில் சாந்தமான ஒரு வார்த்தை நான் பேசுறோமா? ஜெபிக்கும் போது யாராவது உங்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுத்தா மெதுவான பிரதியுத்தரம் சொல்லப்படுங்க. மெதுவான பிரதியுத்தரம் ராஜாக்களின் கோபத்தை கூட கட்டுப்படுத்துமா? வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. மெதுவான பிரதியுத்தரம். யாராவது உங்களை தப்பா சொல்லிட்டாங்க, ஒருவேளை உங்க காலேஜில் தப்பா பேசிட்டாங்க, நீ தான் பண்ணினா அப்படின்னு உங்க மேல பழி செலுத்தும் போது நீங்க எப்படி இருப்பீங்க? உங்க ஃபேஸ் ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? அந்த நேரத்தில் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, வாத்தியாரை அடிச்சிடலாமான்னு இருக்கும். நீங்க செஞ்சிருக்க மாட்டீங்க, நீ தான் செஞ்சா. சொல்லும் போது சார் சிரிச்ச முகமாகவே, ஸ்மைலாகவே, நான் போட்டு அதை செய்வேனா சார்? நான் செய்யல சார், நீங்க வேணா என்னன்னா பேசுறீங்க. மறுபடியும் சொன்னாருன்னா நான் என்ன செய்யணும்? நான் செய்யல சார். அதுக்கு பிறகு உங்க இஷ்டம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்தோஷமா சொல்லுங்க ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, நான் ஒருபோதும் சோர்ந்து போகக்கூடாது. நாம் செய்யாததை செய்தா என்று சொல்லும் போது, செய்ய வேண்டியதை நாம் செய்யாம இருக்கும் மன்னிக்கும், செய்யாத செய்தான்னு சொல்லும்போது நம்ம என்ன செய்யணும்? சந்தோஷமா இருக்கணும். கோபமே படக்கூடாது, அமைதியா இருக்கணும், எதுக்குமே கோபப்படக்கூடாது. நாம் சாந்தமான ஒரு பிரதித்திரம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். நமக்கு தேவை, எனக்கு தேவை. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, அந்த அண்ணா அம்மா கிட்ட அந்த சுபாவம் இருந்துச்சு. ஆண்டவனே அப்படி அல்ல. இவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை பேசுறாங்க பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு சுபாவம் நமக்கு வேணும். கடைசி காலத்தில் வந்திருக்கிறோம். இனி காலம் இல்லை, கடைசி காலம். இயேசுடைய வருகை மிக சமீபம். இயேசுடைய வருகை இன்றோ நாளையோ நாளை மறுநாளோ எப்பொழுது வருவோம்? வருகை மிக மிக சமீபமா இருக்கிறது. நாம் அவரை போல மாறணும். எபேசியர் 5:26 சொல்லப்பட்ட வார்த்தைப்படி கரை திரை பிழையற்ற மணவாட்டின் சபையாக அவருடைய சன்னிதானத்தில் காணப்படணுங்க. யாருமே குறை சொல்லாத ஒரு உத்தம புருஷனா, ஒரு உத்தம புருஷ மணவாட்டியா அவருடைய சன்னிதானம் காணப்பட வேண்டும். வாசிங்க.
கரைத்திரை முதலானவைகள். பக்கத்தையும் சொல்லு. 260. கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அவை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, நம்மளை கரை திரை பிழையற்ற ஒரு மணவாட்டின் சபைக்காகவே அவர் தம்முடைய ஜீவனை ஒப்பு கொடுத்திருக்கிறாருங்க. நம்மளை கரை திரை பிழையற்ற ஒரு மணவாட்டியாக மாற்றுவதற்காகவே அவர் சிலுவையின் மரணத்தை சகித்தார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, அன்னாள் அம்மாவுடைய ஜெபம் கேட்கப்பட்டதுனால அவங்க என்ன செய்தாங்க? அவங்க சந்தோஷப்பட்டு மகிழ்ந்து களி கூறுறாங்க. இரண்டாவது வாசிங்க சங்கீதம் 11வது சங்கீதம் 16வது சங்கீதம் 11வது வசனம் வாசிங்க. 16:11. ஜீவமார்க்கத்தை உனக்கு தெரியப்படுத்தி உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. ஹல்லேலூயா. உமது சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தம். சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறாருங்க. தாவீதுக்கு தேவனை எப்பெல்லாம் தேடுகிறாரோ அப்பப்பெல்லாம் அவருக்கு சந்தோஷம். தேவனை தேடுகிற பிள்ளைகளுடைய குடும்பத்தில் சமாதானம், சந்தோஷம். ஹல்லேலூயா. தாவீது தேவனை தேடுகிற ஒரு மனுஷன். சங்கீதம் 57 மன்னிக்கவும் சங்கீதம் 55:17வது வசனத்தை வாசிக்கும் போது அதில் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கும், தாவீது கர்த்தரை எத்தனை முறை தேடுகிறார் என்று. அந்தி சந்தி மத்தியான வேளைகளிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவானுடைய ஜெபம் நேரம் 3 நேரம், காலை மதியம் இரவு. ஆனா புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எவ்வளவு நேரம் ஜெபிக்கணும்? எப்பொழுதுமே ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. எப்பொழுதுமே ஜெபிக்கணும். பழைய ஏற்பாட்டு மனுஷன், தேவ மனுஷன், அவர் சந்தோஷப்படுறார். காரணம் என்ன? இவர் ஏன் சந்தோஷப்படுகிறார்? 1 சாமுவேல் 18வது அதிகாரத்தில் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கும். சவுல் ஈட்டினால் தாவீதை சுவரோடு குத்த முயற்சிப்பான். அவனுடைய ஈட்டிக்கு விலகி ஓடி வந்து விடுவார். 11வது வசனம். அப்பொழுது சவுல் தாவீதை சுவரோடு சேர்த்து குத்தி போடுவேன் என்று ஈட்டியை அவன் மேல் எறிந்தான். ஆனாலும் தாவீது 2 தரம் விலகி தப்பினான். அடுத்த வசனம். கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தார் என்று, தன்னை விட்டு விலகி போனார் என்றும் சவுல் தாவீதை கண்டு பயந்தான். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, எவ்வளவு அருமையான ஒரு தேவ மனிதன். தாவீது ஏன் சந்தோஷப்படுகிறார்? தேவனை தேடுகிற பிள்ளைகளுக்கு சத்துருடைய கரத்துல மாட்ட விடவே மாட்டார். ஹல்லேலூயா.
சத்ரு நமக்கு எவ்வளோ பிரயாசம் பண்ணலாம், நம்மளை அழிக்க திட்டம் பண்ணலாம், நம்மளை சக்தி நாசம் பண்ணுவதற்கு எவ்வளவு பிரயாசம் பண்ணலாம், ஆனால் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார். ஹல்லேலூயா. சத்ருனுடைய எண்ணமே நம்மளை அழிக்கணும், நம்மளை சீரழிக்கணும், நம்மளை ஆண்டவருடைய அன்பை விட்டு பிரிக்கணும். இதுதான் சத்ருனுடைய நோக்கம். நீங்க 2 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 11வது வசனம் நினைக்கிறேன், அதுல நீங்க பார்க்கும்போது அதுல ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார் பரிசுத்த பவுல். சாத்தானுடைய தந்திரங்கள் உங்களுக்கு தெரியாதவைகள் அல்லவே. வாசிங்க. 2 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 11. சாத்தானாலே நான் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன். அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. ஹல்லேலூயா. அப்ப சாத்தானுடைய தந்திரம் என்ன? அவன் மோசம் போக்குறவன், அவன் நம்மளை அழிக்கிறவன். பிசாசு எப்படி கிரியை செய்வான்? தந்திரமா வருவான், தந்திரமா வருவான். பிசாசு போல வேடம் போட்டு வருவான். ஆனால் கற்பா ஒரு உருவம், மேல 2 கொம்பு, பல்லு உயர்ந்த பல்லு, நாக்கு கற்பா, நாக்கு தொங்கிட்டு இருக்கு. அப்படி தம்பி உன் முன்னாடி வந்து நிக்கிறான்னா, தம்பி பிரான்சிஸ் நீ இதை செய்யப்பா அப்படி சொல்லுவான். நீ செய்யப்பா? செய்வியா? செய்யவே மாட்டோம். ஏன்? பிசாசு தெரியுது, நாம் செய்ய மாட்டோம். ஆனா யார் செய்வா? உன்னை நேசிக்கிறவர்கள், உன்னை மிகவும் அன்பாய் நேசிக்கிறவர்கள், உன்னை கேர் பண்ணுகிறவர்கள் அதை செய்யும்பாங்க. அது தேவனுக்கு விரோதமானதா இருக்கும், செய்ய விடுப்பாங்க. இது யாரை கொண்டு பேசுகிறான்? பிசாசு. இப்படிதான், இதான் தந்திரம், இதுதான் தந்திரம். நமக்கு தெரியாது. நம்ம நேசிக்கிறோம் தானே. இந்த கருமையான தேவனுடைய பிள்ளை, ஜாக்கிரதை. நாம் எது எது செய்யணுமோ ஆண்டவருடைய வசனம் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கு. வேத வசனத்தை இரவு பகலும் நாம் வாசிக்க அது நமக்கு கற்றுக் கொடுக்கும். அது தெரிந்தாதான் பிசாசின் தந்திரத்தை நாம் மேற்கொள்ள முடியும். 1 யோவான் 2:27 நீங்க வாசிக்கும் போது அதில் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கும். வாசி. நீங்கள் அவரால் பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த அபிஷேகம் சகலத்தை குறித்து போதிக்கும். அது சத்தியமா இருக்கிறது, அது பொய் அல்ல. அது உங்களுக்கு போதித்தபடி அவரில் நிலைத்திருப்பீர்களாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அபிஷேகம், அபிஷேகம் உங்களுக்கு போதிக்கும். நீங்கள் எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, எதை பேசணும், எதை பேசக்கூடாது என்று உங்களுக்கு அது சொல்லி தரும். பிசாசு தந்திரமா வருவான். உள்ளுக்குள்ள நீங்க நேசிக்கிற உங்களை கொண்டு, அவங்கள கொண்டு நீங்க தவறான வழியில நடப்பதற்காக, உங்க குடும்பத்தில் சமாதான சீர்கேடு கொண்டு வருவதற்காக பிசாசு பலவிதமா தந்திரமா கிரியை செய்வான். அவங்கள கொண்டு கிரியை செய்வான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, நாம் எப்படி இருக்கிறோம்? நாம் எப்படி இருக்கிறோம்?
பிசாசை மேற்கொள்ளணும், பிசாசை மேற்கொள்கிறவர்களா இருக்கணும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, பிசாசை மேற்கொள்ளணும். பிசாசு எப்படி மேற்கொள்ள முடியும்? அவனுடைய தந்திரத்தை நாம் அறிந்தால்தான் மேற்கொள்ள முடியும். அவனுடைய தந்திரம் நமக்கு தெரியாதுன்னா நாம் மேற்கொள்ள முடியாது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, பிசாசு தேவனுடைய பிள்ளைகளை பிசாசின் கரத்தினின்று தேவன் நம்மளை பாதுகாப்பார். தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமா சத்துரு எவ்வளவுதான் எழும்பினாலும் நாம் அவருடைய கரத்தில் இருக்கும்போது, அவருடைய சமூகத்தில் காத்திருக்கும் போது அவர் நம்மளை விடுவிக்கிறவராக இருக்கிறார். அவர் நம்மளை விடுவிக்கிறவராக இருக்கிறார், தப்பு வைப்பார். பிசாசு சத்துரு எவ்வளவு விரோதமா நமக்கு எழும்பட்டும், எத்தனை பேர் நமக்கு விரோதமா வரட்டும், நாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்? ஜீவனுள்ள தேவன் நமக்கு சார்பாக இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு தேவ மனிதனை பிடிப்பதற்காக முழு ராணுவமும் வந்துருச்சு. யார? யார? இயேசு. ஒரு தேவ மனிதன், அவர் தேவன். ஒரு தேவ மனிதனை பிடிப்பதற்காக முழு ராணுவம் வந்துருச்சு. யார? அவர் தேவன். இயேசு தேவன். நான் தேவ மனிதனை பற்றி சொல்றேன். இயேசுன்னா ஒரு தேவன், நான் தேவனை பற்றி சொல்லல, ஒரு தேவ மனிதனை பற்றி பேசுறேன். பைபிள்ல எழுதிருக்கு. எங்க எழுதிருக்கு? ராஜாக்கள் 18வது அதிகாரத்துல நான் வாசிக்கும் போது அதில் சுவாசிக்க முடியும். தேவ மனிதனை பிடிப்பதற்காக சீரியா ராஜா தன்னுடைய ராணுவம் முழுவதும் அனுப்பி இருக்கிறாருங்க. ஆனா அவர் சொல்லுகிற தன்னுடைய வேலைக்காரனை பார்த்து, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிறோம், நம்மோடு இருக்கிறவர் பெரியவர். ஹல்லேலூயா. அநேக அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிறோம், நம்மோடு இருக்கிறவர் அநேகரா இருக்கிறாருங்க. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, நாம் ஒருபோதும் பயப்படக்கூடாது. நாம் ஒருபோதும் பயப்படக்கூடாது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, தேவ சமூகத்தில் உட்கார்ந்து கூப்பிடுகிற ஜெபிக்கிற தேவனுடைய பிள்ளைகளை எல்லா பிசாசுடைய தந்திரத்தினின்று, எல்லா பிசாசுடைய கிரியைகள் நின்று அவர் பாதுகாப்பார். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, அவர் பாதுகாக்கிற தேவன். நிச்சயமாகவே அவர் நம்மை பாதுகாப்பார். கன்னியாகுமரியில் ஒரு தேவ மனிதன் இப்படியாக சாட்சி சொன்னார். அவரை அழிக்கும்படி, கொல்லும்படியாக சில சத்துருக்கள் அவருக்கு விரோதமாக எழும்பி அவர் வருகிற வழியில் எப்படியாவது இவர் தந்திரமா கொள்ள வேண்டும் என்று பிளான் பண்ணியிருந்தாங்க. எப்படின்னா, நரம்பு, மீன் பிடிக்கிற நரம்பு தெரியுமா? நரம்பு கேள்விப்பட்டிருக்கீங்களா? தூண்டில்ல மீன் பிடிப்பாங்க ஊர்ல. அந்த நரம்ப கண்ணுக்கு தெரியாது. அப்படியே அவர் வர்ற வழி, அந்த நேரம் ராத்திரி இருட்டான நேரம், அந்த பக்கம் மரம், இந்த பக்கம் மரம், என்ன செஞ்சிட்டாங்க? கயிறு, அவர் கரெக்டாக அந்த பைக்கில் வரையும் கழுத்து அப்படியே வெட்டிட்டு போயிடணும் அப்படின்ட்டு அப்படியே நல்லா கரெக்டாக வச்சிருக்கிறாங்க. அளவு எடுத்து கரெக்டாக அந்த இடத்துல வரையும் கொசு வாய்க்குள்ள போயிடுச்சு. ஹல்லேலூயா. கொசு வாய்க்குள்ள போவையும் அவரு என்னச்சு ஒன்றும் புரியல. ஒன்று பிரேக்கு போட்டு நிப்பாட்டி இப்படி காரி துப்பி இருக்கிறார். துப்பிட்டு முன்னாடி இப்படி இப்படி தலையில ஆட்டிருக்கிற, முன்னாடி நரம்பு இருக்கு. ஹல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை என்ன செய்றாருங்க? பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா. சத்ருவுடைய கரத்தில் நின்று தேவன் தம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கும்படியாக
2 தேவ தூதர்களை கொடுக்கிறாராம். எங்க வாசிக்கிறோம்? எபிரேயர் 1வது அதிகாரத்தில் நீ கடைசி வசனத்தை வாசிக்கும் போது, ரட்சிப்பை சுதந்திரிக்கிறவர்களாகிய நமக்கு பணிவிடை ஆவிகளா இருக்கிறார். ரட்சிப்பை சுதந்திரிக்கும்படி அழைக்கப்பட்டு ரட்சிப்பை சுதந்திரிக்கும்படி போகிறவர்களாகிய அவர்களுக்கு பாதுகாக்கும்படி, அவர்களுக்கு உதவி செய்யும்படி பணிவிடை ஆவிகளா இருக்கிறார்கள். யாரை பற்றி? தேவதூதர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க அகஸ்டின் ஜெபக்குமார் அண்ணனுடைய சாட்சி நீங்க கேட்டிருப்பீங்க. ஒருவேளை நான் நேரடி அங்கேயே போயிருக்கிறேன். ரோத்தாஸ் மலை, பயங்கரமான மலை, தீவிரவாதிகள் நிறைஞ்ச இடம், மத தீவிரவாதிகள் நிறைஞ்ச இடம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, அவரையும் கொல்ல வேண்டும் என்று சில மத தீவிரவாதிகள் திட்டம் பண்ணியிருந்தாங்க. அவர் ராத்திரி நேரம் ஊழியம் செஞ்சுட்டு வரும்போது ஒரு சந்து வழியா உள்ள போய் அவருடைய வீட்டுக்கு போகணும். அப்படி அவர் சந்து வழியா உள்ள போகும்போது நாம் என்ன செஞ்சிடலாம்? பின்னாடி போய் அவரை அடிச்சு கொண்டுடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்க. ஆனா அவர் சந்துல போவையும் பின்னாடி அவங்க ஒளிஞ்சிருந்து வந்திருக்கிறாங்க. அவங்க பார்க்குற பார்வை ஒத்தையில தான் சந்துல உள்ள போனாரு. ஆனா பின்னாடி அவங்க பார்க்குறாங்க 2 பாடிகார்ட், ஒரு பெரிய மனுஷன், இந்த பக்கம் ஒரு மனுஷன், இந்த பக்கம் ஒரு மனுஷன். ஒரு மனுஷன் முன்னாடி பார்த்துட்டு அப்படியே பேசிட்டு போறாங்க, இன்னொரு மனுஷன் பின்னாடியே பார்த்து அப்படியே பேசிட்டு போறாங்களாம். அது சொல்ல புரியுதா உங்களுக்கு? அண்ணன் இப்படி பேசிட்டு போறாங்க, எங்க போறாங்க? அந்த பக்கம் உள்ள ஒரு தேவ மனுஷன் அப்படி அவரை பார்த்துட்டு அப்படியே பேசிட்டு போறாங்க. இந்த பக்கம் உள்ள ஒரு மனுஷன் இப்படியே பின்னாடியே பார்த்து பேசிட்டு போறாங்களாம். அது அவங்க லோக்கல் பாசத்தை பேசிட்டு போறாங்களாம். என்னப்பா இந்த 2 பேரும் எங்கிருந்து வந்தாங்க, எங்க எப்படி வந்தாங்க? அவங்களுக்கு பயம். அவங்க பாடிக்கிட்ட ஹைட்டா இருக்கிறாங்க, நல்ல பாடிக்கிட்டா இருக்கிறாங்க, பயம். உடனே ஒரே ஓட்டம் ஓடிட்டாங்க. அடுத்த நாள் காலையில் நேர அண்ணன் வந்து பார்க்க வந்திருக்கிறாங்க. ஐயா, நேற்று நாங்கள் உண்மையில உங்களை அடிச்சு கொல்லணும்னு வந்தோம். ஆனால் அந்த சந்துக்குள்ள போவையும் 2 பேர் திடீர்னு உங்க முன்பாக உங்க கூட வந்து பேசிட்டு போனாங்களே, யார் அது, எங்கிருந்து வந்தாங்க, எப்படி வந்தாங்க? அப்போ அண்ணன் இந்த வசனத்தை எடுத்து சொல்லி காமிச்சாராம். நான் அவருக்கு ஊழியம் பண்ணுறேன், என்னை பாதுகாக்கும்படி அவர் தன்னோட தூதர் அனுப்புகிறார். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, அந்த ரவுடிகள் 4 பேரும் ரட்சிக்கப்பட்டு அவருடைய ஊழியத்தை செய்கிறாங்க. ஹல்லேலூயா. அவர் அற்புதம் செய்வாருங்க. நாம் அவருக்காக பிரயாசப்பட்டு செய்யும் போது, அவருடைய சமூகத்தில் காத்திருக்கும் போது நிச்சயமாகவே அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார், சத்துருடைய கரத்திலிருந்து விடுவிக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, நான் பார்க்கும்போது பாருங்க, தானியேலை பற்றி நீங்க பார்க்கலாம். தானியேல் 6வது அதிகாரத்தில் 10வது வசனத்தில் பார்க்கும்போது, தானியேல் ஒரு தேவ மனுஷன், ஜெபிக்கிறவர். அந்த பத்திரத்தில் கையெழுத்து வைத்த போது அவர் தன்னுடைய ஜெபத்தை விடாமல் ஜெபித்தார். 23வது வசனம் நினைக்கிறேன். ஆனா தேவன் அந்த சிங்கங்களின் வாயை கட்டி போட்டு அவரை பாதுகாத்தார். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களுக்கு கூட என்ன செய்தாருங்க? என்ன செய்தார்? தானியேல் 3வது அதிகாரம் 16, 17வது வசனத்துல பெரிய ஒரு அக்னி சூளை, 7 மடங்கு அதிகமாக்கப்பட்ட சூளை, அந்த சூளையில கூட தேவன் விடுவிச்சார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தரை தேடும் போது, அவருடைய சமூகத்தில் காத்திருக்கும் போது,
அவருடைய சமத்தில் முழங்கால் படிட்டு ஜெபிக்கும் போது அவர் நம்மை ஒருபோதும் வெட்கப்பட விடவே மாட்டார். ஹல்லேலூயா. உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன். உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன். அவமானம் அடைவதில்லை. அப்பா, நான் உமது பிள்ளை. அப்பா, நான் உமது பிள்ளை. நானும் அவமானம் அடைவதில்லை. ஹல்லேலூயா. ஒரே ஒரு பாயிண்ட். முதல் பாயிண்ட், தேவன் நம்மளை என்ன செய்கிறாரா? நம்முடைய ஜெபத்தை கேட்டு நம்மை ஆசீர்வதிக்கிறார், சந்தோஷப்படுத்துகிறார். இரண்டாவது, ஜெபத்தை கேட்டு சத்துருடைய கரத்தினின்று விடுவிக்கிறார். தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபிக்கிற மூணாவது ஆசீர்வாதம், அந்த தேவ மனிதன் யார்? யோசேப்பு. யோசேப்பை பற்றி நான் பார்க்கும்போது, யோசேப்பு ஆதியாகமம் 41வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கலாம். ஆனால் போட்டிருக்கோம், சிறைச்சாலையினுடைய தலைவன் இந்த கண்கள் அவனுக்கு தயவு கிடைத்தது, தேவன் அவனோடு கூட இருந்தார் என்று நாம் அதில் வாசிப்போம். தேவன் அவனோடு கூட இருந்தார்னா வாசி போதும். ஆனா பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான் இவர் மனசாட்சியின் காலத்தில் உள்ளவர். இவர் ஜெபித்ததாகவே நீங்க வாசிக்க முடியாது. யோசேப்பு ஜெபித்ததாக இங்க பார்க்கிறோமா? பார்க்க முடியாது. மனசாட்சியின் காலம். சில சொல்லுவாங்க, எங்க ஜெபிச்சாருங்க, நாம் ஏன் ஜெபம் பண்ணோம்? யோசேப்பு ஜெபம் பண்ணாரா? நான் ஏன் ஜெபம் பண்ணோம்? எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, அப்படி அல்ல. மனசாட்சியின் காலம். அந்த மனசாட்சி பேசும். அதான் யோசேப்பு மனசாட்சியின்படி தேவனுக்கு பிரியமா நடந்திருக்கிறார். அதனால்தான் தேவன் அவரோடு கூட இருந்தார். இதற்கு உதாரணமா எடுத்துக்காட்ட நீங்க புதிய ஏற்பாட்டில் வருவீங்கன்னா, தேவன் எல்லாரோடும் இருக்க மாட்டாருங்க. யார் தேவனோடு கூட இருக்கிறாங்களோ அவரோடு கூட தான் தேவன் இருப்பார். வாசிங்க, யோவான் 15வது அதிகாரம் 1வது வசனமோ 5வது வசனமோ நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். எல்லா வசனம் வாசிக்க நேரம் இல்லை. இப்போ நானே மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் மிகுந்த பலனை கொடுப்பீர்கள். என்ன இல்லாமல் ஒன்றும் செய்யக்கூடாது. அப்போ என்ன சொல்றாருன்னா, நீங்க என்னையும் நிலைச்சிருக்கணும், அப்போ நான் உங்களோடு கூட இருப்பேன். எதை வெளிப்படுத்துது? நம்ம அவரோடு கூட ஜெபிக்கணும், ஜெபம் பண்ணணும். ஜெபாவை வெளிப்படுத்துது. அப்போ ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளோடு தேவன் இருப்பாருங்க. இந்த மனசாட்சி காலத்தில் வாழ்ந்த தேவ மனிதன் யோசேப்பு தேவனுக்கு பயப்படுகிற, தேவனுடைய சமூகத்தில் இருந்து எப்போதும் அவரை பற்றி கொண்ட மனுஷங்க. அதனால தேவன் அவரோடு கூட இருந்தார். அவரோடு கூட இருந்தபடினால தேவன் அவருக்கு எவ்வளோ சோதனைகள் வந்தது, எவ்வளோ போராட்டங்கள் வந்தது, எவ்வளோ பிரச்சனைகள் வந்தது, எத்தனையோ நிந்தைகள் அவமானங்கள் வந்தது. ஒன்றையும் பார்க்கல, கவலைப்படலை, பொறுமையாக இருந்த எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையை உயர்த்தினார். எகிப்து தேசம் முழுமைக்கும் அதிகாரியாக மாற்றினார். தேவன் உங்களையும் என்னையும் தேவன் என்ன செய்யப்படுறாருன்னா, நிச்சயமாக பெரிய ஒரு அதிகாரியாக தேவன் மாற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் அவருடைய சமூகத்தில் இருக்கும்போது நாம் ஒருபோது வெட்கப்பட்டு போக மாட்டோம். சங்கீதம் 35:4 நினைக்கிறேன்.
34 அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர் முகங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லைங்க. நாம் அவருடைய சமூகத்தில் இருக்கும்போது நாம் ஒருபோது வெட்கப்பட்டு போகவே மாட்டோம். நிச்சயமாக போக மாட்டேங்க, எவ்வளவு போக மாட்டேங்க. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, கண்களை மூடுவோம், கண்களை மூடுவோம். ஹல்லேலூயா.